தினம் மட்டும் கிடையாது, மாதமாகவே என்டையர் நவம்பர் மாதத்தையே வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம், அனுசரிச்சுட்டு வரோம். அதில் நவம்பர் மாதம் நிறைய கேம்பெயின் இருந்தாலும் பொதுமக்கள் சார்ந்த சில விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பண்ணுறது வந்து டிசம்பருக்கு தள்ளி போக காரணம் சென்னையில் ஏற்படக்கூடிய நம்ம இயற்கை இடர்பாடுகள் தான். ஸோ அதன் பொருட்டு நவம்பர் மாதம் விழிப்புணர்வு மாதமாக இருக்கக்கூடியதை நம்ம டிசம்பர் மாதம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த கணைய புற்றுநோய் மற்றும் கணைய நோய்கள் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நிறைய வந்திருக்கீங்க. நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாம் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சில இந்த என்னுடைய வரவேற்பு உரையில் நான் சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட், இந்த நவம்பர் மாதம் கணைய புற்றுநோய் அப்படின்ற தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரீசன் வந்து கணைய புற்றுநோய் கிட்டத்தட்ட 13வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. என்ன அளவு இருக்கு? இந்த உயர்வுன்றது வந்து நம்மளால விரும்பத்தகாத ஒரு உயர்வு. அதாவது இன்சிடென்ஸ் எண்ணிக்கையில் கணைய புற்றுநோயினுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் வரும் காலத்தில் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ டெஃபினட்டாக கணைய புற்றுநோயினுடைய தாக்கம் மற்ற புற்றுநோய்கள் போலவே அதையும் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. ரேங்கிங்லேயும் படிப்படியாக முன்னேறிட்டு வருது. ஸோ அதனால் இந்த கணைய புற்றுநோய்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கவனம் தேவை. எப்படியெல்லாம் தேவை அப்படின்னா, அதை எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம மருத்துவ உதவியை நாடணும், என்னென்ன உயர்தர சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு மாதம் நவம்பர் மாதம் முழுவதும் விழிப்புணர்வு மாதமாக இருக்குது. நம்ம அதை டிசம்பருக்கு எடுத்துட்டு போய் பொதுமக்களுக்கு இந்த நிறைய திட்டத்தை எடுத்து போகலான் இருக்கோம். அதுல குறிப்பா முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் மஞ்சள் காமாலை நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு முகாம் மற்றும் அதற்கான ஒரு சிகிச்சை முகாம்னே சொல்ல ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம். ஏன் அப்படின்னா மஞ்சள் காமாலை தான் கணைய புற்றுநோய்க்கு முக்கியமான அறிகுறி. நிறைய அறிகுறிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் அதை விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய அறிகுறி மஞ்சள் காமாலை. யாரும் தயவு செய்து அதை வந்து ஒரு நோயா பார்க்க வேண்டாம், அது நோயின் அறிகுறியாக பார்க்கலாம். மஞ்சள் காமாலை ஈரல் நோய்களாலும் ஏற்படலாம், வேற சில நோய்கள்னாலும் ஏற்படலாம். பட் எல்லாத்த விட நம்ம பயப்படக்கூடிய ஒரு நோய் அது வந்து கணைய புற்றுநோய். ஸோ அதனால தான் மஞ்சள் காமாலையை ஒரு குறியீடாக எடுத்துட்டு யாராருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை ஏற்படுமோ, யாராருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை இருக்கக்கூடிய அறிகுறி இருக்கோ அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக ஆலோசனை வந்து வழங்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விழிப்புணர்வு மாதத்தில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுதான் நான் இந்த பிரசன்டேஷனில் பேச போகிறேன். ஸோ மக்களிடையே கணைய புற்றுநோய்னா அது யாருக்கும் ஜெனட்டிக்காக வந்திருக்கலாம், ஃபேமிலி யாருக்காவது இது இருக்கலாம், அதனால அவங்களுக்கு கணைய புற்றுநோய் வந்திருக்கலாம், அவ்வளோ காமன் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இல்லை. கணைய புற்றுநோய் ஸ்மோக் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. அதிகமா ஸ்மோக் பண்றவங்களுக்கு தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் pancreatic கேன்சர். அடுத்தது உடல் பருமன். பாடி மாஸ் இண்டெக்ஸ் 30க்கு மேலேயோ 35க்கு மேலேயோ இருக்கிறவங்களுக்கு கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஏஜ் 50 இயர்ஸ்க்கு மேல 60 இயர்ஸ்க்கு மேல கணைய புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் அதிகம். இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 வருஷமா டயபெட்டிஸ்க்கான மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சடனா பார்த்தோம்னா டயபெட்டிஸ்க்கான மருந்து அதுக்கான ரிக்வயர்மெண்ட் அதிகமா தேவைப்படும். இன்சுலின் 10 யூனிட்னா திடீர்னு 25 யூனிட் தேவைப்படும். 50 வயசு வரைக்கும் டயபெட்டிஸே இருந்திருக்காது. சடனா பார்த்தோம்னா சுகர் வந்து ரொம்ப அதிகமா காட்டும். ஸோ நியூ ஆன்செட் டயபெட்டிஸ் அல்லது ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் அதிகமா தேவைப்படும் போது கணைய புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறி அது. பேங்க்ரியேட்டைட்டிஸ், கணைய அழற்சி, கிரானிக் பேங்க்ரியேட்டைட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 5வது தான் ஜெனடிக் ஃபேக்டர். சில ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சின்ன வயசுல நாங்க வந்து 10 வயசுக்கும் 12 வயசுக்கு ஆபரேஷன் பண்ணிப்போங்க கணைய புற்றுநோய். ஸோ யோசிச்சு பாருங்க, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் அது வந்து 5வது தான். அதை தவிர மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். வலி வந்து பின் முதுகுக்கும் பரவும். ஸோ அப்பர் அப்டாமினல் பெயின் ரேடியேட்டிங் டு பேக். அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ். சில பேர் சார் நான் வாக்கிங் போறது இல்ல, ஜிம் போறது இல்ல, டயட்டிங் பண்றது இல்ல, ஆனா வெயிட் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு சார். மோர் தென் 10% வெயிட் லாஸ் இன் 6 months. இட்ஸ் கால்ட் அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ். ஸோ அது வந்து இட்ஸ் a symptom for pancreatic cancer. ஜாண்டிஸ் முதல்ல சொன்னபடி ஜாண்டிஸ் இஸ் a risk factor, அது symptom. டார்க் கலர்ட் யூரின், பேக் பெயின், அனரெக்சியா, பசி இல்லாம இருக்கிறது. இந்த லைட் போட்டா
டயர்ட்னஸ் இருக்கும். இது மட்டும் தான் சிம்டமா இருக்கும். ஸோ இந்த சிம்டம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கணைய புற்றுநோய் வந்தா ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா, கணைய புற்றுநோய் வருவது தெரியவே தெரியாதா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. மஞ்சக்காமால இருக்கு அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், 70% ட்ரீட்மெண்ட் இதுலயே முடிஞ்சு போச்சு, டயக்னோசிஸ் இதுலயே முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரே ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு பிளட் டெஸ்ட் எந்த லேப்ல வேணா பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 70% of the diagnosis is done. So இந்த ஜாண்டிஸ் வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸா அல்லது மெடிக்கல் ஜாண்டிஸ். சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னா ஒரு குழாயில அடைப்பு இருக்கு, அந்த அடைப்பு வந்து கட்டினால வரலாம் இல்ல ஸ்டோன்னால வரலாம். இது வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். மெடிக்கல் ஜாண்டிஸ் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிலவா. ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஜாண்டிஸ்க்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட், அது கீழநலியா இருக்கட்டும் அல்லது சில நேட்டிவ் மெடிசனா இருக்கட்டும், சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் போய் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது சரி ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் கணைய புற்றுநோய் மிஸ் பண்ணி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல எங்க கிட்ட வராங்க. ஸோ பேசிக்கா ஜாண்டிஸ் இருக்கு, மேல்வை வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, வெயிட் லாஸ் இருக்கு, இல்ல பசி இல்லாம இருக்கு, டயர்ட்னஸ் இருக்குன்னா ஒரே ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணாலே 70 to 80% டயக்னோசிஸ் பண்ணிடலாம். சரி, பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ண போறோம்? ஒரு சிடி ஸ்கேன் பண்றோம். கணைய புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதா? கணைய புற்றுநோய் வந்து ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்றீங்க. கணைய புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட், அது ஜீரண மண்டல அறுவை சிகிச்சையிலேயே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அறுவை சிகிச்சைங்கிறது கணைய புற்றுநோய் பண்றதுதான். சோ கணைய புற்றுநோய் தீர்வே கிடையாது. அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அறுவை சிகிச்சை, அதுல வந்து லைஃப் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அது சேஃபா பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த சர்ஜரி, அதாவது கணையத்தோட தலைப்பகுதியில வரக்கூடிய கட்டிகளுக்கு பண்ற சர்ஜரி தான் விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த விப்பிள்ஸ் ப்ரொசீஜர்ங்கிறது என்னதுன்னா, சோ இந்த இடத்த வந்து ஒரு டிராபிக் ஜங்ஷன் மாதிரி நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வரக்கூடிய கட்டிகள் வந்து இதனால மஞ்சக்காமால வரும். சோ அவங்களுக்கு வந்து கணைய புற்றுநோய் வருவதற்கான சான்ஸ் அதிகம். சோ இந்த இடத்துல, சோ இப்போ ஒரு பித்தக்குழாய் ஜாயின் ஆகுது, சிறுகுடல் போகுது, கணையத்தோட தலைப்பகுதி இருக்கு, இந்த இடத்துல வரக்கூடிய கட்டிக்கு தான் பண்ற சர்ஜரி பேரு விப்பிள்ஸ் ப்ரொசீஜர். சோ இது ஏன் மேஜர் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம்னா, 3 இடத்துல கட் பண்ணி, அதாவது பித்தக்குழாய் கட் பண்ணி, இரைப்பையை கட் பண்ணி, கணையத்தை கட் பண்ணி, 3 இடத்துல கட் பண்ணி 3 இடத்துல இதை ஜாயின் பண்ணும். சோ நார்மலா இது ஓபன் சர்ஜரியில பண்ணோம்னா 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். லாப்ரோஸ்கோபில பண்ணோம்னா 6 ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்ப இந்த சின்ன ஒரு வீடியோ கிளிப் வச்சிருக்கேன். ஜெம் ஹாஸ்பிடல்ல உலக அளவுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் ஆர் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் pancreatic cancer has been done. சோ அது வந்து நம்ம சீஃப் டாக்டர் பழனிவேல் சார் வந்து 1998ல ஃபர்ஸ்ட் பண்ணது. அது ஐசியூல இருக்கக்கூடிய ட்ரெயின்டு ஸ்டாஃப் இவங்க எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுனால தான் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில போற வரைக்கும் கேன்சரை ஏர்லியா கண்டுபிடிக்கிற சிடிஆர் இருக்கட்டும், எம்ஆர்ஐ இருக்கட்டும், கண்டுபிடிக்கிறதுல அவரு எஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட், ரேடியாலஜி டீம் தான் ஃபர்ஸ்ட். தென் ஒரு டியூமரை கண்டுபிடிச்சி எங்க கிட்ட அனுப்பி லைக் நாங்க டயக்னோஸ் பண்ணி சர்ஜரி பண்றது ஒரு டீம் எஃபர்ட். டாக்டர் அரவிந்த் ரேடியாலஜி டீம், அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்குமே பாஸ்ன்னு சொல்லலாம், அனஸ்தீசியா. ஏன்னா அவங்க ஒரு கையெழுத்தால தான் எல்லாமே நடக்க போறது. அவங்க கையெழுத்து இல்லாம, அவங்க டீம் கையெழுத்து இல்லாம எதுவுமே நடக்க போறது இல்லை. நாங்க எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சர்ஜரிஸா வந்து சர்ஜரி நைஃப் வைக்கிறதுனாலும் சரி, அவங்க ஒரு கையெழுத்துக்கான ஹோல் ஹாஸ்பிட்டலும் பேஷண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல் த சர்ஜிக்கல் பீப்புள் லைக் ஃபார் திஸ் திங். செகண்ட், நாட் ஒன்லி டாக்டர்ஸ், இது வந்து வெறும் சர்ஜரி பண்ணிட்டு போறதுல போஸ்ட் ஆப் கேர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ எங்க நர்சிங் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஐசியூ ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், வார்ட் ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், பேஷண்ட் நடக்க வைக்கிறதுல இருந்து நியூட்ரிஷன் பார்ட்ல இருந்து their role is like vital. So thank you all the nurses for their effort. இந்த 6 பேஷண்ட்ஸ் 1 வீக்ல குணமாகி போறாங்கன்னா அவங்க எஃபர்ட்லாம் இல்லாம இருக்காது. So thank you all the people, and more importantly இந்த ப்ரோக்ராமோட ஹீரோஸ் the media persons, because the campaign பண்றோம், இத மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நீங்க கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கு. So thank you, எங்க இன்வைட் எடுத்து எல்லாம் வந்ததுக்கு எங்க மனமார நன்றிகள். thank you. இத நீங்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பீங்க நாங்க நம்புறோம். Not only all the IT persons, all the support staff, thanks for organizing this program. Thanks a lot.